மூக்கொடைஞ்சு வரீங்க போல இருக்கு. புரியல. நானும் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீயும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்ட. ஆனா எங்க அம்மா அவங்களோட முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்கள உன்னால ஒத்துக்க வைக்க முடியலல்ல? நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அடடா, நீதான் அவங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையாச்சே. நீ என்ன சொன்னாலும் அவங்க கண்ணை மூடிட்டு நம்புவாங்களே. வெள்ளை காக்கா மல்லாக்க படுத்திருக்குன்னு சார் சொன்னா எங்க அம்மா ஆமா 1க்கு 2 காக்கா படுத்திருக்குன்னு தலையாட்டுவாங்களே. அப்படி இருக்கும்போது இந்த சின்ன விஷயத்துல அவங்கள உன்னால கன்வின்ஸ் பண்ண முடியலையா? இது நீ என்ன நோஸ் கட் பண்ற விஷயம் இல்ல. உங்க அப்பா பாவம், அவருக்கும் ஆசை இருக்கு. அது ரொம்ப நியாயமான ஆசையும் கூட. அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் தான் நானும் ஆசைப்பட்டேன். நியாயமா அப்பாவோட ஆசை நிறைவேறாம அவர் ஃபீல் பண்றாரு, நீ தான் வருத்தப்படணும். ஆனா நீ என்னன்னா நான் சொல்லி உங்க அம்மா கேட்கலன்னு சந்தோஷப்படுற. ஆமா உண்மைதான். என்ன பண்றது? இப்ப நான் என்னோட மனநிலைமையில அந்த மாதிரி இருக்கேன். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவர் உன்னோட அப்பா தானே. உனக்காக அவர் எவ்வளவோ தியாகம் செஞ்சிருக்காரு. ஒரு மகளை அவரோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு கொஞ்சமாவது முயற்சி பண்ணலாம்ல. இதுல நீ என்ன விட்டுரு. அவரோட பொண்ணா கொஞ்சம் நீ யோசிக்கலாம்ல. எனக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, உன் அப்பா வருத்தப்படுறாருன்னு தெரிஞ்சுதான் நான் பேசினேன். இதுல நீ அவரை பத்தி மட்டும் யோசி. கரெக்ட் தான். சரி, நான் எங்க அம்மா கிட்ட பேசி அவங்களை சம்மதிக்க வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ள சார், ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. நான் எங்க அம்மாவை சம்மதிக்க வச்சா பதிலுக்கு நீ என்ன எனக்கு பண்ண போற? நான் என்ன பண்ணும்? இத நான் செய்யறேன். ஆனா இத நான் செஞ்சா பதிலுக்கு நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி செய்யணும்? நான் எங்க அம்மாவை சம்மதிக்க வச்சா நாளைக்கு நான் கூப்பிட்ட இடத்துக்கு வந்து என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காம நான் சொல்ற விஷயத்த செய்யணும். நான் கூப்பிடுற இடத்துக்கு வரணும். என்ன விஷயம்? எங்க வரணும்? ஹலோ ஹலோ ஹலோ, என்னோட கண்டிஷனே நீ எந்த கேள்வியும் கேட்க கூடாது. சரி, நீ உன் அம்மாவை சம்மதிக்க மட்டும் வச்சிரு. எனக்கு அது போதும். நான் உன் வார்த்தையை நம்புறேன். நான் இப்பவே போய் என் அம்மாவை சம்மதிக்க வைக்கிறேன்.